காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. டெல்லியை ஒட்டினது மட்டும் இல்லை, பர்சனலாக கெஜ்ரிவாலுக்கு ஒரு சிம்பத்தி வேவ் அந்த ஸ்டேட்டில் உண்டு. ஆம் ஆத்மியினுடைய வளர்ச்சி, காங்கிரஸினுடைய வீழ்ச்சி. துரைமுருகன் கூட துணை முதல்வர் ஆகணும்ட்டு ஒரு ஆசை இருக்கு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளம் பக்கத்தை இன்றைய அரசியல் நிலவரங்களை சுபியான் சாரோடு விவாதிப்பவர். வணக்கம் சுபியான் சார். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். வெயில் ரொம்ப அதிகம் சார். அது நம்முடைய முதல் ஒரு கேள்வி, நம்ம ஒரு பயாஸ் இல்லாமல் தான் நிகழ்ச்சி நடத்தணும்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் அதை பற்றி நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்முடைய தொலைக்காட்சி மூலம் அதாவது சமாதானம் இல்லாத நிகழ்ச்சியில் கொடுக்கணும்னு பார்க்குறோம். இந்த ஏ பார்ட்டிக்கு ஆதரவு, பி பார்ட்டிக்கு ஆதரவு, ஏ மதத்துக்கு ஆதரவு, பி மதத்துக்கு ஆதரவு, ஏ சாதிக்கு ஆதரவு, பி இப்படிலாம் இருக்கவே கூடாது. மனித சமூகம் இல்ல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவகிட்ட குறையந்தா குறைய இருக்குதுன்னு சொல்லுவோம். சரி, அதுல சமரசத்துக்கே இடம் இல்லை. அப்படி இருந்தா பள்ளி இழிச்சிரும். ஆமா, சரி வராது. அது நியூட்ரல். சார் இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் சார்? இப்ப பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் ஜம்மு காஷ்மீர் ஒன்று, ஹரியானா. இப்போ ஹரியானாவுக்கு அக்டோபர் 5ஆம் தேதி. அங்கே கள நிலவரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுபறி. அதை பற்றி ஒரு அப்டேட் சொல்லுங்க நீங்க, நம்ம அப்புறம் பேசுறோம். இல்லை நீங்க பார்த்தீங்கன்னா இழுபறியா இருக்கு. ஆமாம், ஏன்னா ஒரு 10 வருஷமா பாஜக தான் ஆளுங்கட்சியா இருக்கு சட்டமன்ற தேர்தல். ஆனா அந்த இப்ப இந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்பார்க்காத அளவு அவங்களுக்கு கிடைக்காதுன்றாங்க. ஏன்னா 2000 இப்போ நடந்த 3 மாதத்துக்கு நடந்த காங்கிரஸ் 5, பிஜேபி 5. ஆனால் 2 பார்லிமெண்ட் தேர்தல் பார்த்தீங்கன்னா இவங்க தான். யாரு? பிஜேபி 10 வந்தது. இப்போ அது இல்லாத போச்சு. இப்போ கூட இது கூட்டணி ஆட்சியில் தான் இருந்தது. ஐக்கிய ஜனதா தளம், ஜேஜேபி. ஆமா, ஜேஜேபி ஜனநாயக ஜனதா தளம். ஆமா, அவங்க இதுலதான் இப்ப வித்ரா பண்ணிட்டாங்க, தனித்து தான் நிக்கிறாங்க. ஏன்னா பார்லிமெண்ட் தேர்தலில் தொகுதி பங்குல பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா துஷ்யந்த் சௌதாலா. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா உன்னகண்ட சௌதாலய பேரன் கூட இதுல மினிஸ்டரா இருந்தாரு. துஷ்யந்த் சௌதாலா தான் ஜேஜேபி. அது ஒண்ணு சார். இன்னொருத்தர் இருக்கிறாரு. ஆமா, இன்னொருத்தர் இருக்காரு. அதுல இப்ப மினிஸ்டர், ஸ்டேட் மினிஸ்டர் அவரும் ரிசைன் பண்ணிட்டு சீட்டு கொடுக்கல வந்துட்டார். கண்டிப்பா அவர் இண்டிபெண்டா நிக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலும் காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஆமா, ஆனா இன்னொரு இது இல்ல, இழுபறி தான் வரும் அப்படியேன்றாங்க. அப்படி இழுபறி வந்தா நீங்க சொன்ன ஐக்கிய ஜனதா தளம், ஜேஜேபி, ஆம் ஆத்மி. ஏன்னா ஆம் ஆத்மிக்கு டெல்லி ஒட்டி, ஏன்னா டெல்லி ஒட்டி தானே ஹரியானா இருக்கு. அந்த டெல்லி ஒட்டி அவங்களுக்கு இதுவா இருக்கு வாய்ப்பு. ஏன்னா அவங்க மொத்தம் 90 தொகுதி 20 தொகுதி கேட்டாங்க ஆம் ஆத்மி. அதுல நாங்க 10 தான் தருவோம். அதனால விலகிடுச்சு. அப்படி இழுபறிகள் வந்தா திருப்பியும் காங்கிரஸ் தான் ஆட்சி அமைப்பாங்க. ஏன்னா ஆம் ஆத்மியும் ஐக்கிய ஜனதா தளம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்றாங்க. ரொம்ப முக்கியமா நீங்க சொன்னதுல இந்த முறை டெல்லியை ஒட்டினது மட்டும் இல்ல, பர்சனலா கெஜ்ரிவாலுக்கு ஒரு சிம்பத்தி வேவ் அந்த ஸ்டேட்ல உண்டு, ஹரியானாவில். ஏன்னா அவர் அந்த ஊருக்காரர். ஓரளவு ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இருக்கு. ஹரியானாவில் நீங்க சொன்ன மாதிரி 2 முறையாக பிஜேபி ஆட்சி நடந்துச்சு. ஆமா, ஏற்கனவே அவர் முக்கியமான மனோகர் கத்தார் அவர் போயிட்டாரு. ஆனா அவர் கோர் பிஜேபியினுடைய மூத்த தலைவர். இப்ப சைனி கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய சிக்கலான பிரச்சனை ஒரு அரசுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி. எல்லா அரசுக்கும் எதிராக இருக்கும். இல்ல, எல்லா 10 வருஷமா 10 வருஷம் இருக்கும்போது இருக்கும். ஆமா, ஒரு வருஷத்துக்கு 2% பார்த்தா கூட 10 வருஷத்துக்கு 4-5% மேல இருக்கு. நான் சும்மா குறை சொல்றேன். அடுத்து பிஜேபிக்கு அங்க ஒரு சில சிக்கல்கள் என்ன அப்படின்னு கேட்டா, கடந்த முறை அவங்க பலம் இல்லை. ஆகவே தான் ஜேஜேபியினுடைய ஓம் பிரகாஷ் சௌதாலா உடைய பையன் துஷ்யந்த் சௌதாலா சௌதாலாவுடைய ஆட்சியில நடந்துச்சு. ஆமா, ஏன்னா அவங்க 10 எம்எல்ஏ இருக்கிறாங்க. கூட்டணி தான். ஏன் ஜனாதிபதி நாடாளுமன்ற தேர்தலில் ஜேஜேபிய அவங்க எக்ஸ்பெல் ஃப்ரம் தி அலையன்ஸுங்கிறது ஐ குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியல ஏன் அவங்க தள்ளினாங்க. பிஜேபி அவங்களுக்கு எந்த அதிகமா சீட்டு கேட்டாரு.
அதனால ஒரு சின்ன பார்ட்டியா இருந்துகிட்டு இவங்க சட்டசபைக்குள்ளால இவங்க எப்படி நாடாளுமன்றத்துக்கு வந்து நாளைக்கு சிக்கலாயிருங்கிறதுக்காக அந்த ஜேஜேபியை எக்ஸ்பெல்டு ஃப்ரம் தி ஹப்பு வெளியேற்றினது பிஜேபி தான். உடனே அவர் தனித்து ஹீஸ் கெப்ட் அலோன், தனித்திருந்தார். இல்ல போன இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் பாஜக பெரிய லெவல் அடிதான். ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது வந்து உத்தரப்பிரதேசம் காலுவாரிடுச்சு. இல்ல சார், எதுக்கு தெரியுமா, ஹரியானாவும் காலுவாரிடுச்சு. அதுக்குதான் துஷ்யந்த் சௌதாலாக்கு இது கொடுக்கல. சௌதாலாவுக்கு வெளியேறின புறம் அவருடைய பார்ட்டியில் உள்ளவங்க காங்கிரஸ்ல போய் சேர்ந்தாங்க. ஆமா, பிஜேபியிலையும் சேர்ந்தாங்க. இப்ப அவருக்கு மீண்டும் இவர்கள் கூட சேருவார்கள் என்று பார்த்த நிலையில இப்ப ஆம் ஆத்மி கூட சேர்ந்திருக்கிறாங்க. என்ன காரணம்னா ஆம் ஆத்மியினுடைய வளர்ச்சி காங்கிரஸினுடைய வீழ்ச்சி. நல்ல ஆம் ஆத்மியினுடைய வளர்ச்சி டெல்லியில காங்கிரஸுடைய வீழ்ச்சி இல்ல. ஆம் ஆத்மியுடைய வளர்ச்சி பஞ்சாப்ல காங்கிரஸுடைய வீழ்ச்சி, ஆம் ஆத்மியுடைய வளர்ச்சி குஜராத்ல காங்கிரஸுடைய வீழ்ச்சி, ஆம் ஆத்மியுடைய வளர்ச்சி ஹரியானாவில் காங்கிரஸுடைய வீழ்ச்சி. இதை காங்கிரஸ் தலைமை அமைப்பு தெளிவாக கண்காணிக்கிறது. சரி, அவங்க என்ன தெரியுங்களா, அதாவது நம்ம தனி மெஜாரிட்டியில் வரணும்ட்டு தான் காங்கிரஸ் நினைக்குது. ஏன்னா டெல்லியில பாத்தீங்கன்னா காங்கிரஸும் ஆம் ஆத்மி கூட்டணி வச்சது பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒன்றும் நடக்கல. ஒன்னும் 7 போயிடுச்சு. எப்படி 2014 7 தான், 2019 பிஜேபி தான் 7 தான், 2024 7 தான். பெரிய லெவல். ஏன்னா அவங்களுக்கு அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல. எப்படி இங்க வந்து விசிகாவும் பாமக ஒரு வாட்டி அலைன்ஸ்ல வந்து ஒர்க் அவுட் ஆகாது, அதே மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகல. ஆமா, தன்னுடைய அதனால தான் இந்தியா கூட்டணியில இருந்தாலும் பஞ்சாப்ல நடந்த சட்டமன்ற தேர்தல் தனித்தனியாக தான் நின்றாங்க. அது மக்கள் மென்டாலிட்டி என்னன்னா, காங்கிரஸ் பிஜேபிக்கு எதிராகத்தான் ஆம் ஆத்மி ஒரு மிஸ்டர் கிளீன் வந்தாங்க. மறுபடியும் நீ காங்கிரஸோட பிஜேபியோட சேர்ந்தா ஒர்க் அவுட் ஆகாது. அந்த ரிசல்ட் தி டிராஸ்டிக் இம்பாக்ட் வில் கிவ் நிச்சயமாக நமக்கு we got it from டெல்லி. நம்ம வந்து ஆனா இப்ப ஹரியானா பாத்தீங்கன்னா பெரிய இது ஏன்னா விவசாயிகள் போராட்டம் இப்ப நடத்தினாங்க. அது பயங்கரமான அடக்குமுறையில் அடக்குனாங்க. ஆனா அதுக்கு அப்புறம் தானே பார்லிமெண்ட்ல ஜெயிச்சிருக்கு பிஜேபி. இல்ல சார், அதுக்கு முன்ன 10 ஜெயிச்சாங்கல்ல, அதுக்கு முன்ன 5 தான் ஜெயிச்சாங்க. இல்ல சார், அதே பார்லிமெண்ட் இல்ல சார், அதே பார்லிமெண்ட்ல ரிப்பீல் இந்த விவசாயிகள் போராட்டம் ட்ரக்கர்ல இருந்து அதிகமா வந்து ஒரு கிராமத்துக்குள்ள போக கூடாதுன்னு சொன்னதுதான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. ஆனா அதுக்கப்புறம் பிஜேபி ஜெயிச்சிருக்குல. அப்ப பிஜேபி செல்வாக்கு அங்க இருக்கா இல்லையா? அது இருக்கு, அர்பன் ஏரியால இருக்கு. இப்ப வந்து பிஜேபி செல்வாக்கு எல்லாம் இருக்கு. ஆனா அது ஒரு பெரிய இது சார். அது ஒண்ணு. இப்ப வேலையில்லா திண்டாட்டம் பெரிய லெவல்ல அது இருக்கு. அது ஒண்ணு கேட்டா ஹரியானால வந்து நிறைய பேர் ஆர்மில சேருவாங்க. அதுல அக்னிபாத் திட்டமும் பெரிய லெவல்ல இது இருக்கு சார். இவ்வளவு கூட பாஜக எதிராக இருக்கப்ப அது காங்கிரஸ் தனக்கு அறுவடை செய்ய பார்க்குது. அந்த இன்னும் கேட்டா அங்க ஜாட்டு மக்களும் அதிகமா இருக்கு. ஆமா, அது இப்ப வந்து வினோத் போகத் அவங்களும் ஜாட்டு தான். அவங்களெல்லாம் இப்ப இது வந்து ஏன்னா அது வந்து அந்த இவருக்கு மல்யுத்த வீராங்கனைங்க போராட்டம் நடத்தது அவங்க பெரிய லெவலில் எடுபட்டு இருக்கு. போகத் அந்த மல்யுத்த சங்கத்தின் தலைவர் பிரிஜித் பூஷன் எடுத்து அதெல்லாம் இவ்வளவு இருக்குதுனால அதனால தான் இப்போ வினோத் பாகவத்தையும் இன்னொரு இவரையும் 2 பேரையும் சேர்த்துருக்காங்க. பஜ்ரங் புனியா அவரு இது இன்னும் கேட்டா இது வந்து காங்கிரஸ் கட்டமைச்சதுன்ட்டு சொல்றாங்க. ஆனா அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படி பார்க்க முடியாது. அது செக்ஷுவல் ஸ்கேண்டல் வந்து பஜ்ரங் புனியா, அப்புறமா இவங்க வினோத் போகத், இன்னொரு லேடி முக்கியமான அவங்க எல்லாம் ரோட்ல நின்று காங்கிரஸ் போறானுங்கிற தேவையில்லை. அரசியல்ல அது சொல்லுவாங்க. ஆமா, இப்பெல்லாம் இவ்வளவு ஹரியானால பிஜேபிக்கு இவ்வளவு எதிர்ப்பு இருக்கு. அதனால காங்கிரஸ் இது தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. அது அதே நேரத்தில் நான் இன்னொன்னு சொல்றேன். நம்ம வின் டிவில நம்ம ஜெம் டிவில ஒரு விஷயம் போட்டிருக்கோம். இல்ல இது இன்னொன்னு சார், அங்க இந்துத்துவா இன்னும் இருக்குன்றாங்க. இருக்கு சார். இந்துத்துவா எப்படி இல்ல இன்னும் இது இவ்வளவு பிஜேபிக்கு அகைன்ஸ்டா இருந்தாலும் அங்க இந்துத்துவா அந்த இது இருக்கு. ஏன்னா சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அயோத்தியில ராமர் சார் அது ஒரு சித்தாந்தம் சார், அது எப்பவுமே அழியாது சார்.
சார் அது ஒரு சித்தாந்த கூறு, அது இருக்கு சார். அது சில நேரத்துக்கு இதாகும், ஏதாவது டார்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது எப்பவும் உயிரோட்டமாக இருக்கும். இல்லை, அது எல்லா வட இந்திய மாநிலங்கள்லையும் ஹிந்துத்துவா இருக்கு. இல்லை, அதுதான் சொல்றாங்க. இன்னொன்று சொல்றாங்க, அந்த இந்துத்துவ பற்று இன்னும் இருக்கு ஹரியானால. பாஜக சப்போர்ட். ஏன்னா அயோத்தியில ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறப்ப இங்க பெரிய லெவல்ல கொண்டாட்டாங்க. ஹரியானா பயங்கரமா இது வந்து எல்லா வட மாநிலங்களும் அது மாதிரி லவ் ஜிகாத் கொண்டு வந்து ஆதரிச்சாங்க. லவ் ஜிகாத் ஒண்ணு, இன்னொன்னு என்னமோ இது இல்ல, பசு ஆதரவாளர், பாதுகாப்பாளர்கள். அது இப்ப சமயத்துல கூட இப்போ அது ஒண்ணு சொல்லிக்கிறோம். ஆமா, இந்த மோப் லிஞ்சிங்ல ஹரியானாவுல மாட்டுக்கறி வைத்தான்னு சொல்லி ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் அடிக்கிறாங்க. அப்போ வந்து பசுமாட்டு, அது வந்து மகாராஷ்டிரால இதுங்க பசுமாடா அப்ப வந்து அவர் கொல்லப்பட்டுகிற போது சைனிட்ட போய் கேட்டா சைனி சொல்றாரு, இங்க உள்ள கிராமங்கள்ல எல்லாம் விரும்புவாங்க, அதனால அது நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. மோப் லிஞ்சிங் சொல்லாதீங்க, இது மோப் லிஞ்சிங் கிடையாதுங்கிறாரு. இது அக்ரிவேட்டா வந்து அக்ரெஷன் ஃப்ரம் த பீப்புள் இன்டென்ஸ், மக்களுடைய எழுச்சிங்கிறாரு. அப்ப ரொம்ப ஷாக்காயிரு, என்னடா ஒருத்த படுகொலை செஞ்சிட்டு இருக்கான், படுகொலை செஞ்ச பிறகு அவன் வந்து சட்டத்துக்கு முன்னே நிறுத்த விட்டு போட்டு ஒரு 10 பேர் வந்து அடித்து சாவடிக்கிறான். அதை சீஃப் மினிஸ்டர் ஷைனி ஏற்றுக்கொண்டாரா என்றால் அது ஒரு பெரிய மோசமான செயல். ஆனாலும் சைனி என்ன சொல்றான், நான் வருத்தப்படுகிறேன். அவ்வளவுதான், இதுதான் முடிச்சு. அவ்வளவுதான், செத்து போயிட்டான். அவன் மாட்டுக்கறி திங்கிறானா, பன்னிக்கறி திங்கிறானா, ஆட்டுக்கறி திங்கிறான், அது விவகாரம் இல்லை. அவன் சட்டத்தில் கொண்டு வந்து 10 வருஷம் உள்ள தள்ளுறதை விட்டு போட்டு 10 பேர் எப்படிலாம் திங்கிறதுன்னு அடிச்சு ரோட்டில் சாஞ்சா அது என்னையான்னு போய் சிஎம்கிட்ட கேட்டால் சிஎம் சொல்றாரு, அப்படித்தான் சார் செய்வான், நாங்கள் எல்லாரும் மாட்டை விரும்புகிறோம், பசு விரும்புகிறோம், அதை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது சார்னா என்ன நாடு நடக்கு. இதுதான் இவ்வளோ காங்கிரஸுக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்கு, பாஜகவும் இப்படியும் இருக்கு, அங்கே இந்துத்துவா இருக்கு, இதெல்லாம் இருக்குன்றாங்க. ஆனால் வர தகவல் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான். அதாவது நம்மளுடைய எம்டிவில போட்டிருக்கோம், லோக்பாலுடைய லாஸ்ட் ப்ரிடிக்ட் காங்கிரஸ் கண்டிப்பாக ஒரு 48% வாக்குகளை பெறும் என்று நம்பகத்தாக வந்திருக்கு. இவர்களுக்குள் இடைவெளி ஒரு 11% பார்க்கப்படுகிறது. நீங்க சொன்ன மாதிரி இப்ப நடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு 18% அதிகமா கிடைச்சிருக்கு. ஆனா பாஜக 11% கம்மியாயிருக்கு. அதுவும் அந்த கால்குலேஷன், அந்த கால்குலேஷன் படி தான் இப்போ கரண்ட் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த எக்ஸிட் போல் இல்ல, சாரி, செப்பாலஜிஸ்ட் இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி காங்கிரஸ் இப்பொழுது ஹரியானாவை பொறுத்தவரை காங்கிரஸுக்கு சாதகமாக காற்று வீசுகிறது. அவ்வளவுதான். அப்படி வீசினா கூட, ஆனா மெஜாரிட்டி வராதுன்றாங்க சார். அதுவும் ஏன்னா இவ்வளவு இருக்குது, இவ்வளவு இருக்கு. ஆனா இவ்வளையும் இந்துத்துவாக்கு ஆதரவும் இருக்கு ஹரியானால. அது எப்பவும் இருக்கு. அப்படி இல்ல, 10 வருஷம் இதுல இருந்து, அதனால காங்கிரஸ் அது அப்ப வந்து காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கும். ஏன்னா ஐக்கிய ஜனதா கட்சியும் ஆம் ஆத்மியும் சப்போர்ட் பண்ணும், பிஜேபிக்கு சப்போர்ட் யாரும் இல்லை. ஆனால் அப்படி ஒரு லெவல் வந்து 10 சீட்டு 4 சீட்டு 3 சீட்டு வரும்போது நீங்க சொல்ற மாதிரி ஆம் ஆத்மி சப்போர்ட் கொடுக்கலாம், ஜேஜேபியும் சப்போர்ட் கொடுக்கலாம். ஆமா, அவங்க ஜேஜேபி வந்து துஷ்யந்த் வந்து தனியாக ஆட்சி அமைக்க முடியாது. எப்படி கர்நாடகாவில் மதசார்பற்ற ஜனதாதளம் எப்படி இங்கேயும் அங்கேயும் சேருவார்களோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஹரியானாவில். ஒன்று பிஜேபி கூட சேர வேண்டும், இல்லது காங்கிரஸ் கூட சேர வேண்டும். அங்கே தனித்து ஆட்சி அமைப்பதற்கு ஜேஜேபியும் வலுவில்லை, ஆம் ஆத்மியும் வலுவில்லை, வேற எதுவும் இல்லை. ஆனால் இன்றைக்குள்ள பிரச்சனைகள் நீங்கள் சொல்வதை போன்று அந்த இராணுவத்தில் சேர்ப்பது என்ன, அது அக்னிபாத் திட்டம் வந்து ஒரு ட்ரெமெண்டஸ் பெனிட்ரேஷன் அமங் த சொசைட்டி, அதாவது மிக கடுமையான ஒரு ஊடுருவலை, மக்களுக்குள் மன பதப்பதைப்பை ஹரியானாவில் ஏற்படுத்தி இருக்கிறது. சார் அது ஒன்று. இவங்க 2000 இப்போ சமயத்தில் நடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இது வந்து அந்த அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அது வந்து மாத்திருவாங்கன்ட்டு அது வந்து எஸ்சி இடத்துல நிறைய போய் சேர்ந்துருக்கு. ஐயோ நம்மளுக்கு இடஒதுக்கீடு போயிட்டு நம்ம அம்பேத்கர் உருவாக்கினது அப்படி ஒரு இது உருவாக்கி. ஆமா, அந்த இதுல வந்து அப்படி மாறுது. இப்ப வந்து அதனால்தான் இப்ப வந்து ஜாட் இதுல வந்து பெரிய வினோத் பாகத்தை யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம் இப்ப சொன்னோன்னா ஒரு குறுக்கீடு, இது சம்பந்தம் இல்லாத செய்தி, ஒரு குறுக்கீடு. அரசியலமைப்பு சட்டத்திற்கும் பிராமணியத்துக்கும் உயர் சாதி ஆதிக்கத்துக்கும் எதிராக குரல் கொடுக்கிறார் யாரு, திரு ராகுல் காந்தி. நேற்று அமெரிக்காவில் பேசும்போது காலம் கனிந்தால் இடஒதுக்கீட்டை குறித்து நாங்கள் கன்சல்ட் பண்ணுவோம், உயர் சாதி மக்களுடைய கோரிக்கை கேட்போம், அதற்கான காலம்
வரும்போது காங்கிரஸ் அதை நிச்சயமாக வில் கன்சிடர் தேட் அப்படின்னு சொன்னது. அவர் மீது இப்ப சந்தேகம் வந்திருக்குல்ல. ஆமா சார். இடஒதுக்கீடு இவர் என்ன உடநாட்டில் 22% உயர் சாதி இருக்கிறாங்க, அவரே சொல்றாரு இல்ல எல்லாருக்கும் சம அந்தஸ்து வேணும் போது அதை நாங்க கன்சிடர் பண்ணுவோம்னு காங்கிரஸ் தரப்புல வந்துட்டேன். ஆமா. அப்ப என்ன சமூக நீதிங்க? ஆமா, இதே அதான் இப்ப பிஜேபி சொல்லுது. பாத்தீங்களா நேத்து சொல்லிட்டாங்க பிஜேபி. பாத்தீங்களா, நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அடுக்கப்பட்ட மக்களுக்கு எல்லோருக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்கிறோம், காங்கிரஸ் கட்சி இடஒதுக்கீடு கூடாது என்று சொல்கிறது என்று நேத்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா சார். RSS இடஒதுக்கீடு வேண்டும் என்கின்றது, எப்போது தேவையோ அதுவரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டும் என்கிறது. ஆனால் ராகுல் காந்தி அமெரிக்காவிலே சென்று அதை கன்சிடர் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டார் சார். அப்பொழுது அவர் மீது ஒரு கருப்பு புள்ளி விழுந்து விட்டு. இல்ல கருப்பு புள்ளி அங்க போயிட்டு இங்க இந்தியாவில் சீக்கியருங்க சரியில்லை, வாழ முடியல, தலப்பாக்கு வைக்க முடியல, அது அது காப் இல்ல அது சார். இல்ல ஏற்கனவே அப்ராட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கனடாவும் சரி அமெரிக்காவும் சரி. ஆமா இல்ல சார், கனடா அவங்க தான் டாமினேஷன். இங்க இவங்க அவங்க கிட்ட ஒரு இந்துக்கு எதிராக ஒரு இது கலப்பி விட்டு இருக்காரு சார். நான் நியூசிலாந்துல ஒரு கொஞ்ச நாள் இருந்தேன் சார், போயிருந்தேன். அப்ப நான் பார்த்தேன், லட்சத்துக்கும் மேற்பட்ட சீக்கியர்கள் தான் அங்கே இருந்தார்கள். அப்போது கேட்டேன், நாங்கள் அதிகமாக கனடாவிலும் லண்டனிலும் பெரும் குடும்பமாக நியூசிலாந்தில் இருக்கிறார்கள். அவர் பல சமூகம் இருக்கிறாங்க. ஆமா. ஆனால் பிஜேபி எப்படி அரசியலுக்காக போய் சொல்கிறார்களோ அதே மாதிரி காங்கிரஸும் சொல்ல இங்கே வந்து அடக்குமுறைகள் ஒன்றும் சீக்கியர்களுக்கு எதிராக இல்லை. அது பொய்யான குற்றச்சாட்டு. டர்பன் கட்டுறதுக்கோ கத்தி வைக்கிறதுக்கோ ரிங்கு போடுறதுக்கோ யார் தடை வைக்கிறா? அப்ப காங்கிரஸ் கட்சி பொய் சொல்லுகிறது. நாங்களும் 10-11 தான். இல்ல அதே இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டப்ப 3000 பேர் சாவடிச்சாங்களே, அது யாருக்கும் தெரியல. 84 அது வந்து எதுக்கு தெரியுமா? இப்ப ஹரியானாவும் பஞ்சாபும் ஒட்டி இருக்கு, அங்க சீக்கி கம்யூனிட்டி இருக்கு, அந்த ஓட்டு வாங்குறதுக்கு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு இது ஒரே பக்கத்து கேரளா திருவனந்தபுரம் பாடசாலை கன்னியாகுமரி மாதிரி. ஆமா அதேதான், அது ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஆனாலும் தற்போது ஹரியானாவில் வரக்கூடிய செய்திகளின் மூலமாக காங்கிரஸ் கட்சிக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு தென்படுகின்றது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த கருத்து கணிப்பு கருத்து திணிப்பெல்லாம் நான் பேசுறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா அது வந்து விளங்காது, அது எல்லாம் தோத்து போச்சு. 400 இடங்களை பிடிக்கக்கூடிய பிஜேபி 240 பிடிச்ச கதையை நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி அங்க கோடி மீடியாவா ஆச்சு. இல்ல அதனால சாவு மீடியானா என்ன தெரியல, அதான் தெரியல. ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அதனால சாவு மீடியா இப்படி வச்சுக்கலாம். சாவுன எப்படி சா எப்படி ஸ்டாலினா இஸ் சரி, அது பரவாயில்ல. இஸ்வு மீடியான்ட்டு ஒன்னு. சரி, அதே மாதிரி கோடி மீடியாவாக இருந்தது அந்த செப்பாலை. நான் எப்பவுமே இந்த கருத்து கணிப்பு நம்ம எடுக்க முடியாது. நம்ம கிடைச்ச தகவல் ஹரியானாவில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஏன்னா 10 வருஷம். So we predict that will the more the favorite for the Congress government, they will come again. Maybe or might be they will come again. But we can't predict exactly what will happen. We have been waiting there. சரி சார், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சது. எப்போ மேல முடிஞ்சது? ஜூலை ஆகஸ்ட். அதுக்குள்ளே மோடி எங்கே போனார்? உக்ரைன் போனார், ரஷ்யா போனார், சிங்கப்பூர் போனார், புருனேக்கு எந்த போயிட்டார். ஆனால் போன 2023 நடந்தது மார்ச் மாதம் மார்ச் 23 கலவரம் எங்க? மணிப்பூர்ல. இங்கோ அங்க போல சார், போகல. அது முக்கியமான செய்தி. ஆமா சார். இல்ல திருப்பியும் அப்படியே டவுன் ஆயிட்டு இருந்தது, திருப்பியும் இப்ப அதிகமாயிட்டு இருக்கு சார். இப்போ அதுல கிட்டத்தட்ட 2 தரப்புலயுமே 2000 4000 வீடுகள் எரிக்கப்பட்டு. ஆமா, பெருஞ்சமூகம் ஒண்ணு மெய்த்தி, இன்னொரு சமூகம் கூக்கி. இந்த குக்கி சமூகம் வந்து ட்ரைபல் பீப்புள். அது ஜோ குக்கின்னு இருக்கிறாங்க, நாகா குக்கின்னு இருக்கிறாங்க. நாகாவில் இருக்கக்கூடிய ட்ரைபல் மக்களும் குக்கி சமூகமும் ஜோ சமூகமும் இருக்கிறாங்க. மெய்த்தி சமூகத்துல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. மெய்த்தி என்பது இப்ப தமிழ் முஸ்லீம்கள் இருப்பதை போன்று மெய்த்தி முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். மெய்த்தியில ஹிந்து இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நிமிஷம், அவங்க 53% இருக்கிறார்கள். ஹிந்து முஸ்லீம் மெய்த்தி சமூகத்தை சார்ந்தவர்கள் 53%. அவர்களில் முஸ்லீம்களை யாரும் தொடவில்லை. ஏனால் மெய்த்தி என்ன சொல்றா, நம்ம ஆளு அப்படின்ட்டு வச்சிருக்கான். அவன் ஹிந்து தான், ஆனா மெய்த்தி முஸ்லீம் நம்ம ஆளுங்க. ஆமா, ஏன்னா பெரிய கூத்தா இருக்கு. இல்ல சார், குக்கி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிறிஸ்டின் தான்.
அவங்க ஆல்மோஸ்ட்ல 97%. 97% அவங்க கிறிஸ்டியன். எல்லாம் ஃபுல்லாவே வடகிழக்கு மாநிலங்கள். மெய்தி வந்து ஹிந்து, வைஷ்ணவஸ், பக்கா ஹிந்து. அதாவது இந்து சாஸ்திரங்கள் இதுல பின்பற்றக்கூடிய. ஆமா, அவன் இங்குது. இப்போ வந்து அங்க இருக்கிற ஹைகோர்ட் கொடுத்த ஒரு தீர்ப்பு தான். ஹைகோர்ட் கொடுக்க முன்னாடி பிஜேபி என்ன சொன்னாங்க, நாங்க we will come to the power, நிச்சயமாக உங்களுக்கு we allotted for special privileges for reservation. ஆமா, அதாவது உங்களுக்கு அல்ல ரிசர்வேஷன் அல்ல, உங்களை வந்து மெய்த்திய வந்து ட்ரைபலா நாங்கள் மாத்த போறோம் என்று சொன்னாங்க. எஸ்டி அந்தஸ்து கொடுக்க போறோம். கொடுத்துட்டோம்னா இப்போ மெய்த்திக்கு என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னா, அங்க உள்ள மலை கிராமங்கள் இருக்கக்கூடிய நிலங்களை வந்து யாரும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஆமா, ஒன்லி தி ரைட் குக்கிட்ட தான் வாங்க முடியும், குக்கிட்ட தான் விற்க முடியும். அது கூட வாங்க முடியாது. புத்தகம் வேணா போட்டுக்கிடலாம், அவ்வளவுதான். லேண்ட் அவங்கள்ட்ட தான், பர்ச்சேஸ் பண்ண முடியாது. எப்படி காஷ்மீர்ல 370 ஆப்ரிகேட் கொண்டு வந்த பிறகு எல்லாரும் வாங்கலாம்னு வந்த பிறகு இப்போ அந்த சட்டத்தை எதிர்த்து தான் தீப்பிடித்து எரிகின்றது. அதற்கெல்லாம் ஹைகோர்ட்டுக்கு போனது குக்கி போகல, மெய்த்தி தான் போனாங்க. பிஜேபி மேனிஃபெஸ்டோல சொன்னாங்க, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணல. தே ஹவ் பீன் வெயிட்டிங். தேர் அதாவது மியூட் மோடுக்கு போயிட்டாங்க பிஜேபி. எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து உடனே மெய்த்தி சார்பாக ரெப்ரசன்டேஷன் வச்ச பிறகு கோர்ட் என்ன சொல்லிச்சு, வில் கன்சிடர் அகைன், நிச்சயமாக இதை மீண்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணி இந்த கமாண்டிங் ஆர்டர் அதாவது டைரக்ஷன் ஹேட் பீன் இஷ்யூடு அக்கார்டிங் டு ஜுடிஷியல் ப்ராசஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கலவரம் பிடிச்சு. ஆமா, அதுல இதுதான் முக்கியம். ஆனா ஏன்னா மெய்தில நிறைய பேர் வெல் செட்டில்டு, நல்லா இதுவா இருக்காங்க, நல்லா படிச்சவங்க இருக்காங்க, அரசாங்க வேலையில அதிகமா இருக்கிறாங்க. குக்கிங் அதே மாதிரி இல்ல, ட்ரைபல். அதனால படிக்க மாட்டாங்க. ஆமா, திருப்பி இவங்க ஷெட்யூல் இதுல நம்ம உடைய இன்னும் இருக்கிற இதெல்லாம் வாய்ப்பெல்லாம் போயிடுமோன்ட்டு, அதே மாதிரி நீங்க சொல்லுங்க அந்த மலை இதுல வந்து அவங்க லேண்டை வாங்கி இதெல்லாம் பண்ணிடுவாங்கன்ட்டு இப்படி வருது. இப்போ வந்து இது ரிலீஜியஸ் வைஸா போகுது சார், வேலை வாய்ப்பு நல்லா இதெல்லாம் போயிடும். அதனால தான் இவ்வளோ தூரம். நான் இன்னொன்று சொல்லுது, இது ரிலீஜியஸ் வைஸ் போகுது சார். ஆமாம், ரிலீஜியஸ் ஆயிட்டு. ஆமாம், இது போலரைசேஷன், ஹிந்து போலரைசேஷன், கன்சாலிடேஷன், அது ஒன்று. அங்கே வந்து இது அங்கே வந்து இன்னும் கேட்டால் இங்கிருந்து அந்த குக்கிக்கு தமிழ்நாட்டில் இருந்து கூட ஆதரவு இருக்குது, ஃபைனான்ஸ் இதெல்லாம் போகுதுன்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இங்கிருந்து போயிருக்காங்க அங்கே இது இதுக்கெல்லாம். இங்கே யார் போயிருக்கா? இங்க இருந்து அதே ரிலிஜியஸ் வந்து அங்க போயிருக்காங்க, கிறிஸ்தவ அமைப்புகளா? ஆமா, அதுக்கு பின்னாடி அது இருக்காங்க. கவலையான பதிவு ஐயா. ஆமா சார், அடங்கி இருந்து திருப்பியும் இதாயிடுச்சு. அதுல சுயம் சேவக் வந்து மோடிக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிட்டாங்க. மோகன் பாகவத், நீங்க என்ன எலெக்ஷன் கொண்டாட்டத்தில் இருக்கீங்க? இப்போ ஜூலை மாசம் 10ஆம் தேதி, இன்னைக்கு அக்டோபர் செப்டம்பர், அவங்களே கேட்டா ஜூலை 10ஆம் தேதி நாக்பூர்ல பேசக்கூடிய அவர் பேர் என்னது ஐயா மோகன் பாகவத் என்ன சொல்றாரு, எலெக்ஷன் கொண்டாட்டங்கள இருக்காங்க, 10 வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு மாநிலம் பட்டி எரிகிறதே என்று மோடியை ஒரு கொட்டிட்டாங்க. ஆனா மோடி போக மறுக்கிறார். அப்ப மோடி ஆனா மோடி ஏன், நான் என்ன கேட்டேன், ஒரு ரிலக்டன்சி, அதை என்ன சொல்றது தமிழ்ல, பெரும் தயக்கமான ஒரு அரசியல். உன்னங்கிட்ட டபுள் இன்ஜின் சர்க்கார் தானே மணிப்பூர்ல. அதுல இன்னொரு யாரும் சொல்லாத விஷயம் ஒன்று நேற்று வெளியாயிருக்கு. லேஞ்சர்ஸ் சொல்லக்கூடிய கன்ஸை வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் சமீபத்தில் நாம எங்க பேசுறோம்னா, ஹிஸ்புல்லா, இஸ்ரேல், ஹமாஸ், இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ், ஹவுதி, இங்கே தான் இந்த ட்ரோனை பேசுகிறோம், இங்கே தான் ஆர்பிஜி செல் தாக்குதலை பேசுகிறோம். இந்திய மாநிலங்களில் ராக்கெட் ப்ரொபல்டு கன்ஸுன்னு சொல்லக்கூடிய ஆர்பிஜி பயன்பாடு, ராக்கெட் ப்ரொபல்டு கன்ஸுன்னு சொல்கிறது, இந்த ராக்கெட் பயன்பாடு சர்வதேச அளவில் பயங்கரவாத குழுக்கள்கிட்ட இருக்கிறது. இந்தியாவில் வந்துட்டு குக்கி கையில் வந்திருக்கு. ஆமாம் சார். ரெண்டாவது ட்ரோன்ஸ் டெக்னாலஜி எப்படி இந்தியாவுக்கு வந்துச்சு? கடையில் வாங்கக்கூடிய விஷயம் அல்ல இது. சீனாவிலிருந்தும் பர்மாவிலிருந்தும் மியான்மரிலிருந்தும் இந்தியாவுக்குள்ள வந்துட்டு, அப்ப இதை கவனிப்பதற்கு இந்திய அரசு உளவுத்துறை என்ன செய்யுது அப்படின்னு கேள்வி வருது. ஆமா சார், அது ஃபெயிலியர் தான் இருக்கு. ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஃபெயிலியர் ஆயிட்டு. ஏன்னா ஆமா, ஆனால் மோடி இன்னும் is going to be மௌனி மூடு. இல்ல சார், இல்ல ஸ்பெக்டேட்டர்ஸ் காலனில அந்த கேலரியில உட்கார்ந்து he has been watching what happened. சரி சார், அப்படியே தமிழ்நாட்டுக்கு வருவோம் சார். இப்போ ஸ்டாலின் 17 நாள் அமெரிக்கா போயிட்டு இப்போ வராரு. உதயநிதி பயங்கரமாக சுறுசுறுப்பாக வேலை செய்கிறார் போல இருக்கு சார். அங்கங்கே ஆய்வு கூட்டம் நடத்தி நிறைய ஆஃபீஸர், ஒர்க் பண்ணாத ஆஃபீஸெல்லாம் ஒர்க் பண்ண வைக்கிறாரா? டிஸ்மிஸ் பண்ணுறாரு. நீங்கள் சரியாக ஒர்க் பண்ணல இதுன்ட்டு. அவங்க எதுக்கு இவ்வளோ ட்ராமா போடுறாங்க?
டிராமா போடுறாரா இல்லையா, அடுத்து அவரு தானே பொறுப்புக்கு வர போறாரு. அதனால மரியாதைக்குரிய ஸ்டாலினுடைய பணிகளை நாம் அதை கவனிப்போம் என்று மகனுடையான் என்னமோ சொன்ன மாதிரி தந்தையினுடைய அந்த செயல்பாட்டை அவரு அதுக்கும் திருப்பியும் துரைமுருகன் செக் வைக்கிறாரு. யாரு? துரைமுருகன் செக் வைக்கிறாரு. இல்ல, இளைஞர்கள்லாம் வரணும், வந்த உடனே பதவிக்கு ஆசைப்படக்கூடாது, இதுக்கு மூத்தவர்களாம் துரைமுருகன் பல்புடுங்கின பாம்பு சார். இல்ல சார், இல்ல, நாங்க வீட்டெல்லாம் எதிர்த்து இதெல்லாம் கட்சியில இருந்து நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், வந்த உடனே நீங்க ஆசைப்படக்கூடாது அப்படின்னா யாருக்கு சொல்றாரு மறைமுகமா? நிச்சயமாக யாருக்கு சொல்றாருன்னா, நாங்கள் பாரம்பரியமாக துரைமுருகனும் ஆற்காடு வீராசாமியும் அவரு பேர் என்னது, ஒரு வாத்தியார் ஒருத்தர் இருந்தாரு, அவரு ஊழல் வழக்குல கைதானார பொன்முடியும் நேரு நாங்க தான் இருப்போம், எங்களுக்கு அப்புறம் எங்க பிள்ளைகள் தான் வரும், நீங்களாம் வெளியே போங்க, நீங்க திமுகன்னு பேசி வேலைக்கு ஆகாது, வேணா பல டிவியில பேனலிஸ்டா வரலாம், வேற அது சார், அது வந்து சொல்ல விடுங்க சார். அம்மா வந்து எனக்கு ஒரு ஆசை சார், துரைமுருகன் கூட துணை முதல்வர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கு. கதிரானந்த் வந்து நிக்காரு சார், அந்த இடத்துல யாரும் வர முடியும்? பொன்முடி பையன் சிகாமணியோட இடத்துல யார் வர முடியும்? அருண். கதிரானந்த் இடத்துல யார் வர முடியும்? ஆமா. அப்ப ஆற்காடு வீராசாமி பையன் பேர் என்னது, கலாநிதி, அந்த இடத்துல யார் வர முடியும்? ஆமா. ஸ்டாலின் மகனுடைய உதயநிதி இடத்துல யார் வர முடியும்? ஆமா. இன்பநிதி வருவாரு. அதே மாதிரி நேருடைய பையன் வந்து பெரம்பூர்ல அந்த இடத்துல யார் வர முடியும்? ஆமா, யாருமே வர முடியாது. தூத்துக்குடி பெரியசாமி, கீதா பெரியசாமி அவன் மகன் வந்தாச்சு, யாரும் வர முடியாது. இது ஒரு அரபு குடும்பம், கிக்ஸ் பாத் அல்பின் பாத் மாதிரி. புரூனேவில் மன்னருக்கு அப்புறம் மன்னர், சவுதி அரேபியா சல்மானுக்கு பின் சல்மான், இப்படி ஒரு ஆட்சி தான் திமுக. அதை மக்கள் மாற்றக்கூடிய காலம் கண்டிப்பாக வரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அரசியலில் வெற்றி தோல்வி யார் வேணாலும் வெற்றி பெறலாம், ஆனால் அந்த விஷயத்துல நான் ஏற்றுக்கொண்ட ரெண்டே கட்சி, 1000 மாற்றம் இருக்கும் திரு குட்டிக்கண்ணன் சார், கம்யூனிஸ்டும் பிஜேபியும் இந்த விளையாட்டு நடக்காது. அது நல்லதோ கெட்டதோ 1008 மாறுபாடு சித்தாந்தம் எமக்கு உண்டு. அத்வானியை தூக்கி விட்டார்கள், இப்பொழுது மோடியும் தூக்க போகிறார்கள். அதுதான் பிஜேபி. கம்யூனிஸ்ட்ல எவன் வேணாலும் வருவான், இங்க வர முடியாது. இதோட நேரம் முடிஞ்சு நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஆமா சார், உதயநிதிக்கு திருப்பியும் துரைமுருகன் செக் வைக்கிற இங்க வந்த பிறகு யாரு, உதயநிதி வந்த பிறகு என்ன, ஸ்டாலின் வந்த பிறகு பார்க்கலாம் என்ன நடக்கும் ஏதுன்னு பார்க்கலாம் சார். திரும்பவும் இதே போல பரபரப்பான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.